கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையினால் இந்த வேத பாடம் வியாழக்கிழமையில் இந்த வேத பாடத்தை நடத்துகிறோம். ஆலயத்தில் ஒரு பாடம் போல இந்த காணொளியில் ஒரு வசனத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். பிரியமானவர்களே, இந்த தெசலோனிக்கேயர் முடிந்த பிறகு இந்த வேத பாடத்தில் ஒரு தலைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு தலைப்பை தெரிந்து உங்களுக்கு ஆண்டுடைய வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். அதிகமாய் வெளி தியானங்கள், வெளி ஆலோசனைகள், வசனத்துக்கு அப்பாற்பட்டு அதிலுள்ள காரியங்களை சொல்ல முயற்சிக்கிறேன். அது தேவையில்லாமல் தேவையற்ற வார்த்தைகளை சொல்ல அடிமை விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டி. இந்த வேதத்தை ஒரு நாளைக்கு 4 அதிகாரம், 3 அல்லது 4 அதிகாரம் படித்தால் வருடத்தில் ஒரு முறை நீங்கள் இதை படிக்கலாம். அப்போ தான் இந்த பைபிளில் உள்ளதான வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கணும்னு ஆசை. ஒரு 10 அதிகாரம் படித்தால் வருஷத்துக்கு 3 முறை இந்த வேதத்தை படிக்க முடியும். ஏன்னா நம்முடைய வேலையே அதுதான். ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், விசுவாச மக்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தையே இதுதான். அல்லது ஒரு 6 அதிகாரமாவது 5 அதிகாரமாவது ஒரு நாளைக்கு படித்தால் ஒரு 6 மாதத்துக்கு வருஷத்தில் ஒரு 2 முறையாவது வேதத்தை படிக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. ஆண்டவரை அறிந்து கொள்ள, வசனத்தை புரிந்து கொள்ள, இந்த தேவன் யார் என்று அறிந்து கொள்ள. கடந்த நாட்களில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கு 16ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிற விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ 2 காரியம் சொல்றாரு. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு அப்படின்னு சொன்னா உண்மையான உறவை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய, நான் இதை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறேன் உங்களுக்கு. பொதுவாக வேதத்தை படிக்கும் போதும், இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போதும், போதிக்கும் போது கூட அறிவில் சார்ந்த நிலையில் சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆழமாய் தேவ அன்பில் மூழ்கி அந்த உறவின் தன்மையை ருசி பார்த்து அந்த வார்த்தை வெளியே கொடுக்கிற நிலைகளை கூட நீங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த நம்முடைய, என்னுடைய, என், இதை போல வார்த்தைகளை படிக்கும்போது அடிமையினுடைய உள்ளம் புல்லரிக்கும். அந்த அன்பு, அந்த தேவனுடைய காரியம் என்ன என்று. அப்போ நம் கர்த்தர், நம்முடைய கர்த்தர் இயேசுன்னு சொல்லும்போது அவர் நமக்குரியவர். உடன்படிக்கையின் உறவு உண்டாயிருக்கு. புதிய உடன்படிக்கையின் உறவு. ஒரு திருமணம் பண்ணால் வாயை திறந்து உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணால் அந்த வாக்கு மூலம் சொல்லுவாங்க. அது 1000 காலம் வரைக்கும் அல்லது உயிருள்ள வரைக்கும் இருக்கிற ஒப்பந்தம், உடன்படிக்கை, உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல இந்த நம்முடையங்கிற அந்த வார்த்தை ஒரு உறவின் அடிப்படையில் உருவானதான அற்புதமான வார்த்தை. பிரியமானவர்களே, அவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கே. அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். அவர்தான் நம்மை படைத்தார், உலகத்தை படைத்தார், எல்லாரையும் படைத்த இரட்சகர் மட்டுமல்ல, அவர் மீட்பர்.
இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் படைத்த தேவன் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய இதயத்தின் ராஜா, சிருஷ்டிகர், நம்மை மீட்க வந்த நல்மீட்பர். அது மட்டுமல்ல, ராஜாதி ராஜா. இதை ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து சொன்னால் அநேக வசனங்களோடு தியானிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் யாருன்னு சொன்ன அவர் தான் ராஜா, அவர் தான் மீட்பர், அவர் தான் சிருஷ்டிகர். வேற யாரும் இதை பண்ண முடியாது, வேற யாரும் பண்ண முடியாது. சரி, நாம யாரு? ஒரு கேள்வி கேட்கலாமா? நம்முடைய அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தை சொன்னோமே, அப்போ நாம யாரு? நாம் அவருடைய பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, நாம யாரு? அவருடைய இரத்தத்தாலே வாங்கப்பட்டவர்கள். மீட்பர்னு சொன்ன பாருங்க, விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு கொடுத்து அடிமைப்பட்ட நம்மை விலைக்கு வாங்கினார். நாம் அவருடைய இரத்தத்தாலே விலைக்கு கிரயமாக வாங்கப்பட்டவர்கள். அதனால நம்ம யார் பாருங்க? அவருடைய சுதந்திரவாளி. அவருக்கு சொந்த ஜனம், அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம், நாம் அவருக்கு சொந்தம் என்கிற அளவில் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 95:7 நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். சங்கீதம் 95:7 அவர் யார் என்றும் நாம் யார் என்றும் அங்கே சொல்வதை பார்க்க முடியும். 6 கூட பாருங்களேன். சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவர், நம்மை உண்டாக்கின கர்த்தர். நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள் என்று கூட அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தரை அனைவரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், முழங்காற்படியிட கடவோம். உண்மையான அன்பும் உண்மையான தாழ்மையும் உண்மையான ஒப்பு கொடுத்தலும் இந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. 7 அவர் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். நாம் அவரின் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்பதாக அங்கே சங்கீதக்காரன் சொல்றார். பாருங்க, அகிலத்தையும் படைத்த ஆண்டவர். இப்ப இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு 2 தெசலோனிக்கேயர் 2:16. அதுல ஒரு குறிப்பா ஒரு வார்த்தை என்ன, இந்த இப்படிப்பட்ட சிருஷ்டிகர் மீட்பர், இவ்வளவு நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் முக்கியம் என்று சொல்லப்பட்ட ஆண்டவர், அவர் என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இது எந்த அன்பை சொல்றார்? அகிலத்தையும் படைத்த ஆண்டவர். அப்ப என்ன சொல்றார்? நாம் அனாதைகள் அல்ல, அனாதைகள் அல்ல. நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப இந்த அன்பின் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது எந்த அன்பு சொல்றார்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்னா பலவித அன்பு இருக்கு. அதுல ஒண்ணு அகாப்பே. அகாப்பேன்னா என்ன தெரியுமா? தெய்வீக அன்பு, பரலோக அன்பு. அப்படின்னா நிபந்தனையற்ற அன்பு. எது ஒன்று எதிர்பார்த்து கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, நிபந்தனையற்ற அன்பு. ஒரே ஒரு வசனம் சொல்றேன், ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த 16 வார்த்தைகளை தொடர்ந்து படிங்க. அவர் யார் என்றும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதென்றும் கேட்டோம். தொடர்ந்து தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.